வெல் ஹலோ ஸ்கிப்டீஸ், வெல்கம் பேக் டு சிஜிபி கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லெட்ஸ் ட்ரை ஆன் சம் ஓஜி கேம்ஸ். அந்த வகையில் முதல்ல வந்திருக்க கேம் ஸ்மாஷ் இட். ஸோ ஃபைனலி ஸ்கிப்டீஸ், நான் என்னோடய மைக்கை தேடி கண்டுபிடித்து விட்டேன். கொஞ்சம் ஏப்போடுவேன், நான் நல்ல லஞ்சு நல்லா வெயிட்டாக கட்டினேன். ஸோ அதே சமயம் துப்புவேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அப்பப்போ இரும்புவேன், தும்புவேன். ஃபோன் மைக்னால் சமாளிச்சிடலாம், இது உங்களால் முடியாது. ப்ளஸ் நான் இந்த மைக்கை கையிலே அப்படியே பிடிச்சிட்டே தான் ஆடணும், ஏன்னா அந்த 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 கிளிப்பு வேறு இல்லை. ஸோ முடிச்சு விட்டிங்க போங்க, ஆரம்பிப்போம். ஆல்ரெடி நான் விளையாடிட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இந்த கேம் என்ன கேம்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்மாஷ் இட். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இதில் உங்களால் பால்ஸ் வச்சு விளையாட முடியும். எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பால்ஸை வச்சு தான் விளையாட போகிறோம். நம்மளும் உங்கள் பால்ஸை வச்சு விளையாட போகிறோம். மெயினாக கேமில் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்க வேணாம், அழுக ஒன்றும் வேணாம், சரியா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் முக்கோணம் இருக்குல்ல, அந்த முக்கோணத்தை அடித்தா உங்களுக்கு 3 பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது கான்செப்டு. இது ஃபஸ்ட்டு வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை இதுக்கு. ஆல்ரைட், நுழைவாயில் சே, இதுக்கு தான் நுழைவாயில் வந்து நம்ம கரெக்டாக அந்த பட்டன் அடிக்கணும், இல்லைன்னா ஒரு ஷூட்டிங் போகும். இருங்க பாய். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும் இந்த கேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏ தம்பிங்களா, எனக்கு தெரியும்டா, இதை அடித்தா எனக்கு அப்படி நடக்கும், இந்த ஒய்யால். சரி, இந்த கேமில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னால், ஆடு பைத்தியம் கிடையாது இந்த கேமு. ப்ளஸ் என்னோட சைல்ட்ஹுட் இந்த கேமில் நான் வளர்ந்துருக்கேன். இப்போ தான் செக் பாயிண்ட் 1க்கே வந்திருக்கோம், இன்னும் போவோம். இந்த கேம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கேமு. ஸோ ஸ்கில் யூஸ் பண்ணி தான் விளையாடணும், ஓகேவா? நண்பர்களே என்ன சொல்லலாம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது என்னோடய சைல்ட்ஹுட் இதில் நிரம்பி இருக்குது அப்படி சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்? பார்த்தீங்களா, உங்ககிட்டயே கண்டென்ட் கேட்குறேன், சொல்லு என்ன பண்ணலாம், சொல்லு. நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு என்ன போடுறதுன்னு தெரில, சொல்லு, அதுவும் சொல்லு. வேறு என்ன சொல்லலாம்? எல்லாத்தையுமே சொல்லு என்கிட்ட. சேனல் எப்படி நடத்தலாம் சொல்லு, எப்படி சப்ஸ்கிரைபர் வாங்கலாம் சொல்லு, எப்படி வியூஸ் அதிகமாக போக வைக்கலாம் சொல்லு, எப்படி காசு சம்பாதிக்கலாம் சொல்லு. பெஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆமாம். சரி, தப்புச்சாச்சு. ஆல்ரைட், வி ஆர் இன்டு த நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்கிங் திங். பேச முடியல, ஏன்னா கான்டென்ட், அது கதை கேட்க ரெடியாக இருக்குல்ல, அதை வச்சு பாதி வீடியோ ஓட்டிடலாம். கதை கேட்க ரெடியாக மச்சி. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நாங்கள் விளையாண்ட பிடி பீரியடை பற்றி சொல்ல போகிறேன். கதை கேட்குறீங்களா? செக் பாயிண்ட் 2 வந்தாச்சு. இது கொஞ்சம் ட்ரிக்கியானது தான். இங்கே பாருங்கள், இப்போது ஃபட்டால் அப்படின்னு ஒன்று வரும் பாருங்க, இதோ இப்போ தான் வந்துச்சா, நம்ம பாலை நம்மளுக்கே அடிச்சு விட்ருவோம். இப்போ வரும் பாருங்க, ஃபட்டால். ஓகே, இப்போ வராது, எப்படி இதோ இப்போ வரும். ஏன் ப்ரோ, முடிச்சு விட்டிங்க போங்க. இப்போ வரும் பாருங்க. இங்கே கொஞ்சம் சேஃபாக தான் ஸ்கிபிடிசி இருக்கணும், ஏனென்றால் அவன் எப்போ எப்படி வருவான்னு அவனுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஐயோ, பால்ஸ் வேறு கம்மியாக இருக்கு ஸ்கிபிடிஸ். வாப்பா. ஐயோ போயிடுறா, ஓபாடியா, முடிச்சு விட்டிங்க போங்க.
சரி, கதை கேட்க ரெடியா? நம்ம பிடி பீரியடை பற்றி பேசுவோம். என்ன நடந்துச்சுன்னா, இன்றைக்கி கொக்கோ விளாண்டு போச்சுரா. கொக்கோ விளாண்டோம், ப்ளஸ் டாஜ் பால் விளாண்டோம், கேர்ள்ஸ் கூட விளாண்டோம். ஸோ என்னடா ஆன்டி சிம்பிள் வந்து நீயே எப்படி சொல்கிறியா கேட்கலாம். பட் பட் சிம்பிளுக்கு முதல்ல நீங்கள் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா பொண்ணுங்க கிட்ட பேசுறது இல்லை. பொண்ணு ஒரு நம்மளை பார்க்கும்போது சீன் போடுவோம்ல, அதுதான் சிம்ப். இதை புரிஞ்சிக்காம பேசினதுக்கெல்லாம் சிம்புன்னு சொன்னால் ஐ எம் ராங். தட் இஸ் ராங். டோன்ட் ட்ரை டு பிளே த ஃபூல் வித் மீ நிகேஷ். நோ, இட்ஸ் வெரி பேட். என்கிட்டே வா. டோன்ட் ட்ரை டு பிளே த ஃபூல் வித் மீ நிகேஷ். நோ, இட்ஸ் வெரி பேட். யாருக்கிட்ட எங்கே வந்து யாருக்கிட்ட ப்ரோ? நான் இந்த கேமு 2015 சொன்னல, அதை போன வீடியோவில் போட்டுருவேன். அண்ணன் கூட சேர்ந்து விளையாண்ட கேமு. டோன்ட் ட்ரை டு பிளே த ஃபுல் வித் மீ நிகேஷ். நோ, இட்ஸ் வெரி பேட். அவ்வளோதான் தம்பி. நீ படித்த ஸ்கூலில் நான் படிக்கலடா. போச்சுடா. சாரி தம்பி. அவ்வளோதான், முடிச்சுட்டிங்க போங்க. நல்லாவே நம்மளுக்கு முக்கோணம் இருக்கிறதுனால தப்பிச்சோம். முக்கோணமும் இல்லைன்னா செத்துட்டான்டா. அப்படியே எங்கேயாச்சும் வந்தாச்சு. அவன் செத்துட்டான்டா. ஏரிங் பாய் பார்த்தீங்களா, சாக மாட்டான். சரி, பிடி பீரியடுக்கு வருவோம். நான் வேறு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கண்ணு பேசி நம்ம வீடியோ போடுறோம்ல, அதை மறந்துட்டேன். ஓகே, இதுலேயே 7 நிமிஷம். ஐயோ, சரி நெக்ஸ்ட் கேம் போவாங்க. பார்த்துக்கோங்க என் ஸ்கோரை. ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் ட்ரையில் விளாட்றேன் இப்போது. இல்லை, இது வரைக்கும் வந்தேன். ஸோ 2வது வாட்டி விளாட்றேன்னே வச்சுக்கோங்களேன். நிறைய வருஷம் கழிச்சு அதுக்கே 2096 வந்துட்டு ஸ்கோரை பீட் பண்ணி டேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளையாட போகிற கேம் என்னென்னா டேடி வாஸ் அ தீஃப். டேடி வாஸ் அ தீஃப். இது ஒரு சூப்பர் கேம் தான். இதுவும் ஒரு ஓல்டு கேம் தான். மேலே ஒன்றும் இல்லை, அது மெசேஜஸ்ஸு. அண்ணன் வந்துட்டார், வாங்க விளாடலாம். இதில் வந்து ஓகே அக்செப்ட். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். இப்போ டேடி வந்து தீஃபு. இதோ பேங்க்லேருந்து போகிறது. ஏன்னா ஹீ இஸ் நாட் அ வில்லன், ஹீ இஸ் ஜஸ்ட் ப்ரோக்கன். தெரியுங்க, ஹீ இஸ் ஜஸ்ட் ப்ரோக்கன். ஸோ அவ்வளோதான். அப்பு கொடுத்து டவுன் கொடுக்கலாம், அவ்வளோதான் இந்த கேமு. அவ்வளோத்தையும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் போகிறீங்களோ பாருங்கள். இப்போ ஐஸ் கட்டியில் வந்தால் இந்த பாட்டிமா கொஞ்சம் ஓவர் 8 மேலே அமுச்சுட்டோம். டர் அப்படின்னு அடிக்கும். இதோ போலீஸ்காரன் அப்படி தான். ஸோ அவ்வளோதான் இந்த கேமு. ஸ்ட்ராட்டஜிக் பேஸ்ட் கேமு. உட டேடி வாட்ஸ்அப் டேடி. இந்த லேசர் பீம் இருக்கு பாருங்கள். பாட்டிமா தலையிலே அடி. லேசர் பீம் வந்து நம்மளை குட்டி ஆக்கிடும். ஸோ அப்போது உடைக்கிறது கஷ்டம். அப்படி ஸ்பீடாக பேசணும்னா பாம் வந்து வெடியும். சொன்னேன்னா மெகா டிஸ்ட்ராக்ஷன். ஸோ நீங்கள் 36, 37, 140 வரைக்கும் போகலாம். ரைட். வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நியூக்ளியர் பாம்லாம் வருதா? இந்த மாதிரி தான் இந்த கேமு. ஸோ திஸ் இஸ் நாட் அ சிம்பிள் கேம் ஸ்கிப்டிஸ். பாருங்கள், கீழே ஒருத்தர் இருக்கானா, அந்த குண்டை சாகுடா. வணக்கம்டா மாப்பிள்ள. உட பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். நியூக்ளியர் பாம்பும் போடுறானுங்க. அந்த 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 லேசர் பீம் குடி கொஞ்சம் அவனையும் வச்சுருக்கானுங்க. சொன்னல உய். ஆல்ரைட், சோகம். அவ்வளோதான். இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேம் போகலாம். ஸ்கிப். This game supports LGBT. Skip. Next up, we have this OG game. ஸோ நீங்கள் 1000 கேம் கொண்டு வந்தாலும்
ரன்னிங் கேம்ஸ் கொண்டு வந்தாலும் இந்த ஒரு கேம் இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ கேம், இட்ஸ் அன் எமோஷன். ஒரு அப்டேட்டும் இல்லை. பட் பாருங்கள் அதே மான்ஸ்டர் மாற்றிருக்காங்களா சார்? அதே கண்ட்ரோல்ஸு. வில் ஜஸ்ட் என்ஜாய் திஸ் கேம். இதெல்லாம் ஹை ஸ்கோர் எவ்வளோன்னுலாம் வச்சு போட்டுலாம் விளையாடிருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து 30,000 வரைக்கும் போயிருக்கான். நான் அதெல்லாம் தாண்டி 30, 40, 80 அதெல்லாம் போயிருக்கோம். யார் கம்மியோ அவங்க லூசரு. எத்தில் அந்த காலம் 2015 to 19 அது ஒரு தனி எரா. டில்டடு ஆமாம், இந்த கேமே மறந்துச்சு, இந்த கண்ட்ரோல்ஸே மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் 2015 பார்த்தே பேசிகிட்டு இருக்கேன்ல, ஏன்னா அப்போ தான் இந்த கேம்ஸ்லாம் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஹங்கிரியாக இருக்குது விட்டால் எதிர்வேன். ஏய் முட்டிக்கிட்டு செத்துறாதுடா. பிசாஸ். சரி போவோம். இந்த மாதிரி கூட பண்ணலாமா? பின்னாடி வரானுங்க கூட்டமாக. பாஸ் பண்ண முடியுமா இந்த கேமை? தண்ணிக்குள்ளே குடிச்சிட்டு. ஃபீடிங் டைம் 15,000 தான். ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் நாட் காஷியஸ். I'm in a thick feet, everybody knows. ஓகே ஸ்கிபிடிஸ். டேய் பார்த்துடா தம்பி, போன வாட்டி மாதிரி தண்ணிக்குள்ளே போயிடாதடா. அப்புறம் பேர் இந்த வந்துட்டாங்க பாரு, குடி வைந்த வேணாமு. ஓகே குனி. இதெல்லாம் ஐ காண்ட். சூப்பர் கேம் கைஸ். அவ்வளோதான். நான் 80,000 வரைக்கும்லாம் இந்த கேமில் போயிருக்கேன் தெரியுமா? சொல்லு. நான் அவனும் போய் சொல்ல, நான் பார்க்க தான் அவரை மாதிரி இருப்பேன், ஆனால் அவரை மாதிரி போய் சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் போனால் உடச்சி வச்சுருக்கான் பிரிட்ஜை. என்னடானா நீ கீழே விழுந்துருவேன், அவ்வளோதான். ஹை ஸ்கோரு போடு, பீட் பண்ணிட்டேன். எப்பா எங்கே கொண்டு வந்து நெருப்பு வச்சுருக்கான் பாருங்க. அவ்வளோ இதுக்கு மேலே ஸ்பீட் ஆகிடும் கேமு. இப்போது என்னதுடா இது? என்னது இது? இதில் அந்த ட்ரெயினில் வேறு வரும், அது ஏதோ மைண்ட் காட்டேன். சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்க வரைக்கும் 24,000 பீட் பண்ணிட்டு டேக் பண்ணுங்கள். டேக்னா கமெண்ட் போடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அடுத்த வீடியோ போய் பாருங்கள். பை. இல்லை இதே வீடியோ 2 வாட்டி பாருங்கள்.